ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். கடந்த 50 ஆண்டு காலம் போட்டியில் இருந்த 2 கட்சிகளுக்கும் செல்வாக்குள்ள தலைவர்கள் மறைந்து விட்டார்கள். ஒரு பக்கம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி, மறுபக்கம் நம்முடைய இயக்கத்தினுடைய தலைவர் போற்றிருக்கக்கூடிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இந்த சூழலில் தான் இந்த தேர்தலை நாம் சந்திக்கிறோம். இப்படி சந்திக்கின்ற இந்த சூழலில் புதிய புதிய கட்சிகளும் உருவாகி இருக்கிறது. புதிய கட்சிகளும் உருவாகி ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி வெளியிலே மக்களை சந்திப்பதில்லை, மக்களோடு நேரடியாக தொடர்பு இல்லை. ஏதோ சினிமாவில் நடித்தார்கள், அந்த சினிமாவில் நடித்து வைத்துக் கொண்டு ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கிவிட்டதை போல தன்னை முதன்மைப்படுத்திக் கொண்டு அவர்களும் தேர்தல் களத்தில் வருகிறார்கள். இந்த சூழலில் தான் நாம் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். இதில் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மற்ற தேர்தலை போல் இல்லை. இந்த தேர்தலில் கழகத்திற்காக விழுகின்ற வாக்குகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தாண்டி இங்கே இருக்கின்ற முன்னால் அமைந்திருக்கின்ற இந்த 11 ஊராட்சிகள் 42 வாக்குச்சாவடிகள் இருக்கிறது. இந்த 42 வாக்குச்சாவடியில் 9 பேர் என்று நியமித்திருக்கிறோம். அந்த 9 பேரில் 3 பேர் பெண்கள், 6 பேர் ஆண்கள். இந்த 9 பேரில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் இருந்த வாக்காளர்களை பிரித்து உங்களிடத்திலே ஒப்படைத்திருக்கிறோம். ஒருவருக்கு 100 வாக்குகள், அதாவது 1000 என்று சொன்னால் 110 வாக்குகள், 800 என்று சொன்னால் இன்னும் குறையும். இப்படி வாக்குகளை பிரித்து உங்களிடத்திலே இப்பொழுது ஒப்படைத்திருக்கிறோம். அந்த நோட்டுகள் உங்களிடத்திலே இப்பொழுது நாங்கள் ஆய்வு செய்து உங்களிடத்திலே ஒப்படைக்கிறோம். தயவு செய்து உங்களுக்கு அந்த